மறுபடியும் தமிழ்நாட்டுல மூட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த தடவை இது சாதாரண சம்பவம் கிடையாது. மூட நம்பிக்கை இருக்குன்னு நம்பி ஏற்பட்ட ஒரு கொலை சம்பவம். மகாவிஷ்ணு மேடையில பேசிட்டு சும்மா போன மாதிரிப்பட்ட சம்பவம் கிடையாது. ஒரு குழந்தைய 3 வயசு குழந்தைய கொன்னுருக்காங்க மூட நம்பிக்கையால. இந்த சம்பவத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க என்னன்னு பார்ப்போம். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்துல ஆத்துக்குறிச்சின்ற ஒரு பகுதியில விக்னேஷ் அண்ட் ரம்யா அப்படின்ற ஒரு தம்பதி இருக்காங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல 2வது பையன் தான் இப்ப இறந்தது. அந்த குழந்தைக்கு 3 வயசு தான் ஆகுது. சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு லேடி இருந்திருக்காங்க. அவங்க பேரு தங்கம்மாள். இவங்களுக்கும் இந்த வீட்டுக்காரங்களுக்கும் சுத்தமாவே ஆகவே ஆகாது. அடிக்கடி வாக்குவாதங்கள், தண்ணி பிடிக்கிறப்போ வாக்குவாதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, அந்த தங்கம்மாளோட மகன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த விபத்துல இருந்தே இந்த தங்கம்மாள் இவங்க ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்ததா சொல்லப்படுது. இறப்புக்கும் இந்த விக்னேஷ் ரம்யா தம்பதி வரலையாமா. அதுக்கப்புறம் இந்த சடங்குகள் அதெல்லாம் நடக்கும்ல, அதுக்குமே எதுக்குமே இவங்க 2 பேரும் வரல. இதனால அந்த தங்கம்மாள் அவங்க ஆத்திரத்துல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் கொன்னுட்டாங்க, இவங்க தான் செய்வன வச்சு கொன்னுட்டாங்க, என்னோட பிள்ளைய இவங்க தான் கொன்னுட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போய் பயங்கர டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில 9:30 மணி போலலாம் இவங்க ரம்யா அவங்க தான் அந்த 3 வயசு குழந்தைய கொண்டு போய் பால்வாடியில விடுவாங்க. அந்த மூத்த பையன் காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டான். இந்த 2வது பையன் பாத்தீங்கன்னா காலையில விளையாடிட்டு இருந்திருக்கான். விளையாடிட்டு இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பையனை தேடி இருக்காங்க. தேடி பார்த்தப்போ கிடைக்கல. உடனே சுத்தி முத்தி எல்லா இடமும் தேடி இருக்காங்க. இந்த தங்கம்மாள் அவங்களுடைய வீடு பாத்தீங்கன்னா பூட்டி இருந்திருக்கு. வேற எல்லா வீட்லயுமே தேடி பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ராதாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு இந்த வீடு மட்டும் ஏன் பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட பூட்டையும் உடைச்சு உள்ள போய் தேடி பார்த்திருக்காங்க. உள்ள போறப்போ பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருந்திருக்கு. வாஷிங் மிஷினுக்கு பக்கத்துல ஒரு சாக்கு மூட்டையில குழந்தைய உள்ள வச்சு கட்டி தூக்கி போட்டுட்டு அப்படியே தப்பிச்சு போய் அந்த ஊர்லயே ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள போய் பதுங்கியிருக்கா இந்த தங்கம்மாள். பெரியவங்களுக்குள்ள ஏதாவது தகராறு நடக்குது அப்படி இப்படின்னா பரவாயில்ல. 3 வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்றது சத்தியமாவே புரியல. ஒரு 3 வயசு குழந்தைய கொல்லணும்ன்ற எண்ணம் ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா, அவங்க எந்த அளவுக்கு மனதளவுல ஒரு சைக்கோவாவோ இல்ல எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா அதுக்கு பதிலே கிடைக்கல. ஏன்னா ஒரு 3 வயசு குழந்தை சும்மா விளையாடிட்டு இருக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு நம்ம ஏதாவது கொல்லணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வரும்? சும்மா விளையாடிட்டு இருக்க ஒரு குழந்தை. அந்த குழந்தைய கொல்ல மனசு எப்படி வந்துச்சு? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மூட நம்பிக்கை தான். செய்வன வச்சுட்டாங்க. செய்வின முதல்ல எனக்கு அந்த கான்செப்டே புரியல. இப்ப செய்வின வைக்க முடியும் ஒருத்தரால அப்படின்னா, அந்த தொழில் பார்க்குறாங்கல்ல, செய்வின பண்ற தொழில் பார்க்குறாங்கல்ல, அந்த தொழிலுக்கு போட்டியா இன்னொருத்தரு அதே ஊர்லயோ, இல்ல பக்கத்து ஊர்லயோ செய்வின வைக்கிற தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்களேன். இந்த செய்வின வைக்கிற நபரே அந்த செய்வின வைக்கிற நபரை செய்வின வச்சு கொண்டுறலாம்ல. அப்போ இந்த மாதிரிப்பட்ட மூட நம்பிக்கைகள்லாம் எதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாதுன்றத இப்ப புரியுதா? இந்த மகாவிஷ்ணுவ எதுக்கு இப்படி போட்டு எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறோன்றது புரியுதா? இதுக்குதான் இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் குழந்தைங்களுக்குள்ளயும் இல்ல பெரியவங்களுக்குள்ளயோ விதைச்சு இந்த மாதிரிப்பட்ட இப்ப இப்ப இந்த செய்வினன்ற விஷயம் அவங்க மைண்ட்ல வரல. நம்ம குழந்தை இவங்க இவங்க கொன்னுட்டாங்க, இவங்க தான் கொன்னுட்டாங்க நம்ம குழந்தைய, செய்வன வச்சு கொன்னுட்டாங்கன்ற எண்ணம் வரலன்னா, இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள், தாட் ப்ராசஸ்லாம் மண்டைக்குள்ள ஓடி ஒரு குழந்தைய கொல்லணுன்ற லெவலுக்கு எண்ணம் வந்திருக்காதுல்ல. அப்போ ஒரு குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு இவங்களோட மூட நம்பிக்கை இவங்க தலையில ஏறி பகுத்தறிவுன்ற ஒரு எண்ணமே சுத்தமா இல்லாம இப்படி ஒரு இழிவான செயலை செஞ்சிருக்காங்க. இனிமே ஜெயிலுக்குள்ள போயிட்டு எல்லாரோட வாழ்க்கையும் போச்சு. இப்போ இந்த இந்த தாய் தகப்பன் இவங்க வாழ்க்கையும் போச்சு. இவங்களும் குழந்தைய நினைச்சே தான் வாழ போறாங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப அவங்களுக்கும் குழந்தை இல்லாம போயிருச்சு. அவங்களும் இந்த கொலைய பண்ணதுனால இனி ஜெயிலுக்குள்ள இருந்து அவங்க குழந்தை இறந்ததுக்கு வருத்தப்படுவாங்க தான். ஆனா அதை விட இதுக்கும் பயங்கரமா வருத்தப்படுவாங்க. நம்ம மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு மோசமா இருந்து நம்ம ஒரு குழந்தையவே கொல்ற அளவுக்கு போயிருக்கோம் அப்படின்றத உணர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படி வருத்தப்படலன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி ஒரு காட்டு மிராண்டி உயிரோட இருக்கிறதுக்கு எந்த ஆளையும் செத்து போனாலும் பிரச்சனையே கிடையாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மகாவிஷ்ணு மாதிரிப்பட்ட ஆட்கள் ஸ்கூலுக்குள்ள புகுந்து அதுவும் அரசு பள்ளிக்குள்ளலாம் புகுந்து மூட நம்பிக்கையை விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களே டீச்சர்ஸ் அடிக்கிறது, டீச்சரோட காதை வெட்டுறது, ஸ்கூல் பேக்ல ஆயுதங்கள், கத்தி, பட்டாக்கத்தி இந்த மாதிரிப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள எடுத்துட்டு போறது, சில போதை விஷயங்கள்லாம் ஈடுபடுறது, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி சீரழிஞ்சு போய் கிடக்குது. அந்த குழந்தைய காலையிலேயே பிடிச்சு அந்த குழந்தைய கொன்னுட்டு குழந்தைய பின்னாடி இருக்கிற தோட்டத்துல அடக்கம் பண்ணிடலாம், புதைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இதை பண்ணியிருக்காங்க.
பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, தோண்டறதுக்கு முடியல அப்படின்றதுனால, சரி ராத்திரி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைய இந்த மாரி மூட்டையில கட்டி வச்சிருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் வந்து தகவல் வந்து பயங்கரமா பரவி, இந்த மாரி போலீஸ்லாம் வந்து பிரச்சனைலாம் ஆனதுனால, மேடம் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. அந்த தங்கம்மாள்ன்றவங்க பதுங்கி இருந்தாங்கல்ல, அந்த பதுங்கி இருக்கிறப்போ போலீஸ் அதிகாரிகள்லாம் போய் அவங்கள புடிச்சு கூட்டிட்டு வரப்போ, "நான் எதுவுமே பண்ணல. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எந்த தப்பும் பண்ணல." அப்படின்ற மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. எப்படியுமே இந்த நாடகம்லாம் செல்லாது. இந்த மாதிரிப்பட்ட மூட நம்பிக்கைகள் யாரோ நமக்கு செய்வின வச்சிருப்பாங்களோ, அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாத மூட நம்பிக்கை சிந்தனைகள்லாம் நமக்கு வருது அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து இப்ப நான் நேரமே சொன்னேன்ல, அந்த மாதிரி ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்ற மாதிரிப்பட்ட கேள்விகள்லாம் நமக்குள்ளேயே எழுப்பி, அப்படி நம்ம நம்ம அதுக்கான தேடல நம்ம தேடுறப்போ, நமக்கு அதுக்கான பதிலும் கிடைச்சிரும். அப்படி இருக்கிறப்போ, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மனசு போகாது. ஆப்வியஸா வந்து அவங்க குழந்தை இருந்தது அவங்களுக்கு வந்து மனசு வருத்தமா தான் இருக்கும். டிப்ரஷன் இருக்க தான் செய்யும். ஆனா இன்னொரு வீட்டு குழந்தை வந்து சாகணும். நம்ம அனுபவிச்ச வலி வந்து அவளும் அனுபவிக்கணும். அவங்க கூட இருக்கிற வேற ஏதாவது கருத்து வேறுபாடு காரணமா, அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றப்போ, நம்மளுக்கு இதே வலி வந்துச்சுல்ல, அதே வலி அவளுக்கும் வரணும். அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ கேவலமா இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இதுல இதுல இவங்க வீட்டு 2 பேர் வீட்டுக்கும் பிரச்சனை இருக்கிறப்போ, அந்த குழந்தைக்கு வந்து இங்க என்ன நடக்குது? என்ன சண்டை? இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அப்படின்றது கூட தெரியாது. ஏன்னா 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? என்ன பிரச்சனை தெரியும்? என்ன தெரியும் முதல்ல? ஒண்ணுமே தெரியாது. தான் அனுபவிச்ச வலிக்கு காரணம் அவங்க தான். அவங்க தான் ஏதோ செய்வின வச்சு நம்ம பிள்ளைய கொன்னுட்டாங்க. நம்மளோட எந்த ஃபங்ஷனுக்கும் வரல. எதுலயும் இவங்க வந்து நம்மகிட்ட வர்றதில்ல. சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ, இவங்க குழந்தை சந்தோஷமா நடமாடிட்டு இருக்கிறது நமக்கு பார்க்க சகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சகிக்கலன்ற ஒரு எண்ணம் ஏன் வருது? எதிரியோட குழந்தையாவே இருந்தாலுமே, அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணல. அந்த குழந்தை சந்தோஷமா விளையாடுறத ஏன் பார்த்து பொறுக்க முடியல? அவங்கள பார்த்து ஏதோ கோவம் வருது, ஆத்திரம் வருதுன்னா பரவால்ல. ஆனா அவங்களையுமே கொலை பண்ற அளவுக்குலாம் போகணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களே நீ கொலை பண்ண போகலன்றப்போ, குழந்தைய எதுக்கு? ஒண்ணுமே தெரியாத ஒரு பிஞ்சு குழந்தைய எதுக்கு கொல்லணும்? அப்ப இவங்க மண்டையில எந்த அளவுக்கு இருந்துக்கு பாருங்க அந்த வன்மம். நம்ம அனுபவிச்ச வலி, அவங்களும் அனுபவிக்கணும். பிரச்சனை ஆக்சுவலா அவங்க கூட. ஆனா, நான் அனுபவிச்ச அதே வலிய அங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நெனச்சதுனால தானே இந்த சம்பவம். யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு யோசனையினால குழந்தை தான் இங்க பலியாடு கடைசில. இந்த சம்பவத்தோட முழு முழு காரணம் மூட நம்பிக்கை மட்டும் தான். இப்ப கரண்ட்டா பாத்தீங்கன்னா, அந்த தங்கம்மாள் அவங்கள வந்துட்டு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி 15 நாட்கள் நீதிமன்ற காவல்ல வச்சு, திருநெல்வேலில உள்ள ஒரு சிறையில அடைச்சுட்டாங்க. இனிமே அவ்வளவுதான். அந்த ஊருக்குள்ள மறுபடி ரிலீஸ் ஆனதுக்கு பிறகும் போக முடியாது. அந்த ஊர்ல நிம்மதியா வாழவும் முடியாது. எங்கேயுமே போய் நிம்மதியா வாழ முடியாது. அப்படி நிம்மதியாலாம் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. அது பிறகு இந்த மனுஷ ஜென்மத்துக்கு மேல இருக்கிற ஒரு கொஞ்ச நஞ்ச இதுவுமே போயிரும். ஏன்னா ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க. அதுவே வந்து மனசாட்சி இல்லாம செஞ்சது தான். இதுலயே மனுஷத்தன்மையெல்லாம் வந்து நமக்கு கேள்விக்குறி ஆகுற மாதிரிப்பட்ட சம்பவம் தான் இது நடந்திருக்கு. ஆனா இது நடந்துமே வருந்தாத ஜென்மமா இருந்தாங்கன்னா, அவ்வளவுதான். நம்மளால வந்து அத கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேடுகெட்ட ஜென்மமா நம்மளோட மனுஷ சமுதாயம் போயிட்டு இருக்குன்றத நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி மூட நம்பிக்கை விஷயத்தையெல்லாம் தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. இதெல்லாம் கைவிட்டுருங்கங்க. இதெல்லாம் நமக்கு தேவையும் கிடையாது. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த சம்பவத்த பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.